ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான நியூஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிரடியாக அரசியலில் நடந்த தற்போது ஒரு ட்விஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அரசியலில் ஒரு பெரிய திருப்பமாக என்ன நடந்ததுங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஸோ அரசியலில் தாவேகா கட்சி வெற்றி பெற்றது, அதுவும் 108 இடங்களில். இந்த நிலையில் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுது. இந்த சூழ்நிலையில் அந்த 10 இடங்களுக்காக தாவேகா கட்சி முழு முயற்சியோடு தங்களுடைய கூட்டணிக்கு யார் கரெக்டாக இருக்குங்கிற பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதனால் ஒவ்வொரு இதுவுமே அப்டேட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இப்போ பிரேக்கிங் நியூஸாக என்ன வந்திருக்குன்னா, தமிழகமே எதிர்பாராத ஒரு ட்விஸ்டாக இபிஎஸ் இல்லத்திற்கு விஜய் திடீர் விசிட் அடித்ததாக தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு. அதிமுகவிற்கு ஆதரவுக்காக நேரடியாக வந்த தாவேகா தலைவர் என்று இந்த பிரேக்கிங் நியூஸ் வெளியாயிருக்கு. ஸோ இந்த பிரேக்கிங் நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்காக அரசியல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாயிருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை திரட்டக்கூடிய முயற்சியில் விஜய் தீவிரம் காட்டி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு நேரில் சென்ற விஜய் அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். இந்த சந்திப்பின் போது புதிய ஆட்சிக்கு ஆதரவு அளிப்பது குறித்து இரு தலைவர்களும் விரிவான ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் கசிஞ்சிருக்கு. விஜயுடைய இந்த அரசியல் நகர்வு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுகவோடு மட்டுமின்றி ஒரே நேரத்தில் இதர முக்கிய கட்சிகளோடு தாவேகா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் கசிஞ்சிருக்கு. காங்கிரஸ் மற்றும் இடசேரி கட்சிகளுடைய ஆதரவை பெறவும் விஜயின் தரப்பில் தூதுவிடப்பட்டிருக்கு. நிலையான ஆட்சியை வழங்குவதற்காக பலமுனை பேச்சுவார்த்தைகளை தாவேகா முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. நாளை முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அதிமுகவின் ஆதரவை கோரி விஜய் சென்றிருப்பது தமிழக அரசியலில் ஒரு புதிய அதிகார பகிர்வுக்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுது. இந்த சந்திப்பின் முடிவுகள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்னும் வெளியாகவில்லை. அப்படி வெளியானால் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. அப்படி வெளியானால் அதை உடனே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். அரசியல் பிடிக்காமல் இருந்த அத்தனை பேருக்குமே இப்போ அரசியல் பிடிக்க காரணமே இந்த ஒரு மாற்றம்தான். அனைவருமே மாற்றம் வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்த்துட்டு இருந்ததுனால இந்த மாற்றம் இன்னும் ஸ்ட்ராங்காகணும் அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலேயும் இருக்குது. அதுக்கேற்ப அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க கண்டிப்பாக ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். அதிமுகவுடைய கூடாரமே காலியாகி தாவேகாவுக்கு படையெடுக்கிற மாதிரி நிறைய விஷயம் வெளியாயிருக்கு. இது விஜய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும், இபிஎஸ்க்கு இடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கமும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த இன்ட்ரெஸ்டான விஷயங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்தில் நிலவக்கூடிய தற்போதைய அரசியல் சூழலில் அதிமுகவுக்கு வலுவான எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை என்ற விமர்சனம் கட்சிக்குள்ளேயே எழுந்திருக்கு. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களான எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கட்சியின் தற்போதைய செயல்பாடுகள் குறித்து அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுது. இதனால் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் தலைமையில் சில அதிமுக எம்எல்ஏக்கள் ஒன்றிணைந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவளிக்க முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல்கள் கசிந்திருக்கு. கட்சியின் உட்கட்சி விவகாரங்கள் மற்றும் அடுத்தடுத்த நகர்வுகள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என்றாலும் இந்த தகவல்கள் அதிமுக தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் தற்போது அந்த கூட்டமும் திடீரென ரத்தாகியுள்ளதாக தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் படையெடுப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இதற்கிடையே தான் பிரேக்கிங் நியூஸாக இப்போ எடப்பாடியை
தாவேகா தலைவர் பார்த்த நியூஸும் வெளியாகிருக்கு. ஸோ இந்த பிரேக்கிங் நியூஸ்க்கெல்லாம் அடுத்தடுத்து என்னங்கிறது விட தெரியும். இதில் இன்னொன்று என்னென்னா, விஜய்க்கு அதிர்ச்சி கொடுத்த தமிழக கவர்னர் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு திக் நிமிடத்தை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. தமிழக அரசியலில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டு பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இவர் என்னடா திக் நிமிடத்தை கொடுத்தாருங்கிறத இப்போ சொல்கிறேன். வாங்க அவர் கொடுத்த திக் நிமிடத்தை பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகளில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகாவுக்கு புதிய அரசு அமைக்க உரிமை கூற வாய்ப்புள்ளது என்ற கேள்வி எழுந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய்க்கு தமிழக ஆளுநர் ஆர்வி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசியலில் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறாரு. தாவேகா தலைவர் விஜய் தனக்கு பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாக கடிதம் எழுந்திருந்த நிலையில் அதற்கு பதிலளித்த ஆளுநர் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையான 118 அல்லது அதற்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரப்பூர்வ ஆதரவு கடிதத்தோடு மட்டுமே தன்னை சந்திக்க வர வேண்டும் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறாரு. இது குறித்து ஆங்கில ஊடகங்கள் நிறைய வெளியிட்டிருக்கிறாங்க. ஆளுநர் தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க தான் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுக்கவில்லை என்பதை பகிரங்கமாக உடைத்திருக்கிறாங்க. ஆளுநருடைய இந்த அதிரடி நிபந்தனையை தொடர்ந்து தங்களுக்கு தேவையான எஞ்சிய 10 இடங்களை எப்படியாவது திரட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேகா தரப்பில் தீவிர பேச்சுவார்த்தைகள் இது பண்ணிகிட்ருக்கு. குறிப்பாக காங்கிரஸ், பாமக மற்றும் அமமுக ஆகிய கட்சிகளோடு தாவேகா ரகசிய ஆலோசனைகளை ஈடுபட்டு வருவதாக கோட்டை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது. அதனோடு தான் இப்போ அதிமுகவை சென்று சந்தித்த அந்த பிரேக்கிங் நியூஸும். ஸோ அதிமுக எம்எல்ஏக்களும் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுவதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலைங்க. கன்ஃபார்ம் ஆகின உடனே கண்டிப்பாக அந்த அதிகாரப்பூர்வ தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தாவேகா எந்த கூட்டணியோடு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுகவை சேர்ந்தால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். விஜயுடைய இந்த வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவிங்க. ஸோ அடுத்து நடக்கக்கூடியதை அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலடா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். அதோடு இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இப்போ பிரேக்கிங்காக தமிழகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற இந்த நியூஸை தெரிஞ்சு கண்டிப்பாக பயன்பெறட்டும். ஸோ வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் அதை பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற அப்டேட்டான நியூஸை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சிஎம் சீட்டில் அடுத்து அமர்றதுக்குள்ளே அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். நன்றி.